பார்வையாளர்கள் அனைவருக்கும் எம்கே முத்துவின் அன்பு வணக்கங்கள். இந்த 2025ல் அமேசான்லேருந்து நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரிபப்ளிக் டே சேல் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பொங்கல் ஆஃபர். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி போகி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 13ஆம் தேதி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டுருக்காங்க. ஸோ நூன் அப்படின்னா 12 மணி தான் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு 12 மணிக்கே 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடும். பட் எனக்கு என்னுடைய கருத்து, என்னுடைய கணக்கு எப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 13ஆம் தேதி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சில மொபைலுக்கான ஆஃபர் வந்து 1 or 2 days பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா 10, 11, 12 இந்த தேதிகளிலே ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கோம். இல்லை ஒரு சில ஆஃபர் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியே ஆஃபர்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் ஒரு மொபைல் சொல்கிறேன். அது என்ன மொபைல்னால் ரியல்மி GT60 மொபைலு, 8GB RAM 256GB வேரியண்ட்டு, 6000 ரூபா 6000 ருபீஸ் கூப்பன் ஆஃபர் போக உங்களுக்கு 25,000 கிடச்சிருக்கும். ஸோ எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு தெரில, எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில. அது வந்து சூப்பரான ஆஃபர். ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு உங்களுக்கு SBI கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இருக்கான்னு தெரில. கிரெடிட் கார்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அண்டு EMI டிரான்சாக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ 10% போடுவாங்க, பட் 1000 ரூபா தான் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் பெஸ்ட் மொபைல்ஸ் மட்டும் அவங்க ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணதால் இந்த வீடியோ நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச இல்லை எனக்கு பிடித்த நான் லைக் பண்ணக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் நான் இதில் வந்து வீடியோவில் பதிவிடுறேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த் அப்படின்னு எனக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மொபைல் 40,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், படிப்படியாக 10,000 வரைக்கும் வருவோம். ஸோ 40,000ல் ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லேட்டஸ்ட்டுக்கு தான் கொடுப்பேன். அதாவது புதிய மொபைல். புதிய மொபைல்னால் எதை வச்சு சொல்கிறோன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 இருக்கணும், அதான் புதிய மொபைல். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 இருக்கக்கூடிய ஒரு புதிய மொபைல் OnePlus 13R ஃபஸ்ட்டு சேல் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு சேலே பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி பகல் 12 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு சேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சேலில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட்டு 43,000 ரூபா. உங்கள்கிட்ட கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 3,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதுக்கு தேவையான கார்டை யூஸ் பண்ணிங்க. ஸோ 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக இந்த பர்டிகுலர் மொபைலில் நீங்கள் 40,000க்கு வாங்கலாம். ஒருவேளை உங்கள் பழைய மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 போட்டிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணலைனாலும் நீங்கள் 40,000க்கு இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ 40,000க்கு நீங்கள் அமேசான்லேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா OnePlus 13R அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15ஓட உங்களுக்கு 40,000க்கு உண்மையிலே பெஸ்ட்டான ஒரு டீல். ஆஃபர் ஸ்டார்டிங் அப்படின்னும் போது லான்ச்சிங் ஆஃபர் தான் இது. ஸோ லான்ச்சிங் ஆஃபர் அப்படிங்கிறதுனால மேபி உங்களுக்கு 3,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டை ஒரு 1000 ரூபாயை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 2,000 ரூபாயை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் 40,000க்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சேலில் ப்ரைஸில் பிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த OnePlus 13Rல 50 MP டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம பார்க்குறது அமேசானில் இருக்கக்கூடிய ஆஃபர் மட்டும்தான். ஃப்ளிப்கார்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அமேசானில் உங்களால் 40,000க்கு இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு மொபைல் இருக்குது ஐக்யூவில், அதையும் சஜஷன் எடுத்துங்க. எதனால் அப்படின்னா அது வந்து இதை விட பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் தான் ரன் ஆகும். ஸோ அது என்ன மொபைல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, iQOO12 அப்படிங்கிற மொபைல். இது வந்து போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் மொபைல் இது. ஸோ இந்த வருஷம் iQOO13 வந்ததால் இது வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 42,000க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்குது. ஸோ 40,000க்கு iQல ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக iQOO12 உண்மையிலே 2,000 ரூபா அதிகமாக போட்டு 42,000க்கு வாங்கிடலாம். ஸோ 12ஆம் தேதி மிட் நைட் 12 மணிக்கே வந்து எப்படி பார்த்தாலும் ப்ரைம் கஸ்டமர்ஸ் இந்த மொபைலை புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நைட்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணணும். 12ஆம் தேதி நைட்டு 12 மணிலேருந்து. நான் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா 13ஆம் தேதி பகல் 12 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரைஸில் அவங்க சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 அப்படிங்கிறது உண்மையிலே ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸு. இந்த iQOO12ல வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 தான் இருக்கும், FunTouch OS 14 இருக்கும். ஸோ அதை தவிர இதில் குறைபாடு எதுவும் சொல்ல முடியாது. எதனால் அது குறைபாடுனா இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 வந்துடுச்சு அண்ட் iQOO13 வந்துடுச்சு. பட் 42,000 ப்ரைஸ் பாயிண்டில் உண்மையிலே இது வந்து OnePlus 13Rஐ விட
கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 30,000 ஒரு பெஸ்ட் மொபைல்னா IQ Neo 9 Pro 5G மொபைல். இது Qualcomm Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல். இந்த மொபைல் 30,000க்கு ஆல்ரெடி ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து 128GB வேரியன்ட் தான் கொடுத்தாங்க. இந்த தடவையும் 128GB வேரியன்ட் 30,000க்கு கொடுத்தா அதுவும் பெஸ்ட் டீல் தான். அதுதான் இப்போ 32,000க்கு வித்துட்ருக்காங்க. மேபி அது 30,000க்கு வருது அப்படின்னா அப்போ 8GB RAM 256GB வேரியன்ட்டு 32,000க்கு சேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் IQ Neo 9 Pro உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். பட் இன்னும் ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் IQ Neo 10 Pro வந்துடும். அது வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இதை விட பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 38,000க்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது OnePlus 13Rக்கு காம்படேட்டராக அவங்களே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுவே 40,000க்கு கிடைக்குதுன்னா இது எப்படி பார்த்தாலும் 38,000க்கு கிடைக்கும். பட் 30,000க்கு IQ Neo 9 Pro ஒரு ஒர்த்தான பெஸ்ட்டான இந்த டீலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு மொபைல் இதுவும் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் OnePlus Nord அப்படிங்கிற மொபைல் Nord 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 25,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 25,000க்கு இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இதே மொபைல் உங்களுக்கு இவங்க பிராண்டில் ரியல்மி அப்படிங்கிற பேரில் இதே ப்ராசஸர் போட்டு கர்வ்டு டிஸ்பிளேவோட கிடைக்கும். அது வந்து Realme GT 60. அதுவும் இதே ப்ரைஸுக்கு ஆல்ரெடி சேல் பண்ணாங்க. பட் இப்போ அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 போட்டிருக்காங்க. மேபி ஆஃபர் அன்னைக்கு செக் பண்ணி பாருங்கள். அதே 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Snapdragon 7+ Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே ஒரு 25,000 எதிர்பார்க்குறீங்கன்னா Realme GT 60 ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதே ப்ராசஸரில் ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்கன்னா OnePlus Nord 4 பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். பட் Realme GT 60 வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருப்பாங்க. பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் OnePlus Nord 4 ஒரு சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா IQ Z9s Pro அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு 21,500 ப்ரைஸ் பாயிண்ட் போட்டுருவாங்க. இது மேபி 8GB RAM 128GB வேரியண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது நார்மலாக 22,000க்கு விற்றுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக 25,000 ப்ரைஸு, அதில் 3,000 கார்டு ஆஃபர் போக 22,000க்கு விற்பாங்க. இந்த 500 ஆஃபர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா Vivo T3 Pro அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அந்த மொபைலும் இதே ப்ரைஸுக்கு ஆல்ரெடி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 21,500 அப்படிங்கிறது ஆல்ரெடி சேல் பண்ண ப்ரைஸ் தான் திரும்ப ஆஃபரில் கொடுக்குறாங்க. நார்மலாக 22,000க்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இது Snapdragon 7 Gen 3 சிப்செட்டில் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5,500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர், ஒரு சூப்பரான ஒரு கர்வ்டு ஸ்க்ரீனு அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 5,000 mAh பேட்டரி தான் போட்டிருக்காங்க. பட் அது தப்பு, 5,500 mAh பேட்டரி அது. ஸோ இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். இது வந்து IQ Z9s Pro அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு அமேசானில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் அண்டு பெஸ்ட்டு கேமரா அண்டு கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம் 22,000ல். பட் இந்த மொபைல் வாங்குறவங்க ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு Vivo T3 Pro அப்படிங்கிற மொபைலை சர்ச் பண்ணி பாருங்கள். அது இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது பெஸ்ட்டு டீலாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மொபைல் தான், ரெண்டுமே HSL ஒன்று தான், பேர் மட்டும்தான் வேறு. நெக்ஸ்ட்டு 20,000ல் மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே, Qualcomm Snapdragon 7 Gen 3 சிப்செட்டில் 5,500 mAh பேட்டரியோட 100 வாட் சார்ஜரோட உங்களுக்கு இந்த மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. நார்மலாக இது 22,000க்கு விற்றுட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸ்ன்னு போட்டு இன்க்ளூடிங் ஆஃபர்ஸ்லாம் போட்டு 20,000 போட்டுருக்காங்க. ஸோ 20,000க்கு பொங்கல் ப்ரைஸ். ஸோ சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம் OnePlus Nord CE4. ஸோ அதே 20,000க்கே உங்களுக்கு Honor 200 அப்படிங்கிற 5G மொபைலும் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 20,000க்கு இது உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஆல்ரெடி 24,000 வரைக்கும் சேல் பண்ணாங்க. இந்த மொபைல் எக்ஸ்சேஞ்சில் நானும் போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கல, அதனால் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 20,000க்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஒரு குவாட் கர்வ் டிஸ்பிளேயில் Snapdragon 7 Gen 3 சிப்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் தான் இது. பட் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா டப்பாவில் சார்ஜர் இருக்காது. அந்த சார்ஜரோடைய ப்ரைஸு 3,000 ரூபா, அதையும் மைண்டில் வச்சிங்க. ஸோ 20,000க்கு சார்ஜர் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு
டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹானர் 200 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ எப்படி சார்ஜர் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சர்வீஸ் சென்டரும் கிடையாது. ஸோ ஸ்பேர்ஸும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஹானர் 200 அப்படிங்கிறது 20,000க்கு பெஸ்ட் டீல் தான். அடுத்து 18,000க்கு ஒரு பெஸ்ட் மொபைல், அதுவும் கர்வ்டு டிஸ்பிளேயோட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா IQ Z9S இதுதான் பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. இது வந்து ஓரளவுக்கு நல்ல சிப்செட் தான். இந்த சிப்செட் போட்டு உங்களுக்கு 13,000லேயே மொபைல் கிடைக்கும். ஆனாலும் இதில் வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது, 5500 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் 45 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாம் பார்த்து கொண்டு இருப்பது எல்லாமே அமேசானில் கிடைக்கிற மொபைல்ஸ் மட்டும்தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ 18,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு நல்ல கேமரா கிடைக்கும், நல்ல கர்வ்டு டிஸ்பிளே கிடைக்கும், ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஆனால் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கிடைக்கும். ஆல்ரெடி ஆஃபரில் 17,500 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து 18,000 கொடுக்குறாங்க. 18,000க்கும் பெஸ்ட் டீல் தான். ஆனால் வழக்கமாக வந்து 18,500 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 500 மட்டும் கம்மி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 17,500க்கு ஆல்ரெடி சோல்ட் பண்ணாங்க. அந்த விலைக்கே கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை அதை விட கம்மியாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் 18,000ங்கிறது லிட்டில் பிட் ஹை தான். நெக்ஸ்ட்டு 15,000ல் மொபைல் பார்க்குறீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ. இந்த மொபைல் வந்து 15,000க்கு ஒரு பெஸ்ட் டீல். அடிக்கடி உங்களுக்கு 6,128 15,000 கிடைக்கும். ஆல்ரெடி 14,500க்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் திரும்ப அதே 14,500 அப்படிங்கிற ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு 45 வாட் சார்ஜரோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஓரளவுக்கு கேமிங்க்கு நீங்கள் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ 15,000ல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா பிளேஸ் டியோ அப்படிங்கிற மொபைல் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 15,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஆஃபர் ப்ரைஸ் தான். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு டியூல் டிஸ்பிளே கிடச்சிரும். ஸோ அந்த டியூல் டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா 15,000ல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. இதில் உங்களுக்கு ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7025 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 15,000லே ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் 14,000 ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M35 அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜர் டப்பாவில் கொடுக்க மாட்டாங்க. சாம்சங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் செட் ஆகும். சாம்சங் பிரியர்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் இது. ஸோ ஆல்ரெடி ஆஃபரில் இதே 14,000க்கு தான் சேல் பண்ணாங்க. இப்போவும் திரும்ப அதே 14,000க்கே பெஸ்ட் டீல் தான் இது. அடுத்து 11,000க்கு ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் இருக்கிற போக்கோ X6 Neo அப்படிங்கிற 5G மொபைல். இது 11,000க்கு ஒரு பெஸ்ட் டீலாக தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் ஃப்ளிப்கார்ட்லேயும் செக் பண்ணுங்கள். இதை விட ப்ரைஸ் அதில் கம்மியாக இருந்ததுன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ 11,000 11,000 அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து பெஸ்ட் டீல் தான் இது. AMOLED டிஸ்பிளே இருக்கும், ஆனாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும், 33 வாட் சார்ஜர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா IQ Z9X அப்படிங்கிற ஒரு 5G மொபைல். இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. பட் இதுக்கு இன்னும் ப்ரைஸ் ரிவீல் பண்ணலை. மேபி ஆஃபர் டைமில் இது 10,500 இல்லை 10,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 11,000 அப்படின்னு போடுறாங்க. ஆக்சுவலாக ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10,500க்கு நண்பர் ஒருத்தர் புக் பண்ணார். ஸோ இந்த மொபைல் வந்து 10,500க்கு கிடச்சிதுன்னா பெஸ்ட் டீல். அதை விட 500 கம்மியாக கிடைச்சாலும் சூப்பரான ஒரு டீல். ஸோ இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மொபைல் நீங்கள் லைக் பண்ணலாம். இதில் வந்து Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து IPS LCD பேனல் தான். இதில் உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9,250 9,250 இந்த ப்ரைஸில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா IQ Z9 Lite அப்படிங்கிற ஒரு 5G மொபைல். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை விட காஸ்ட் கம்மியாக நீங்கள் மொபைல் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிறதுலே காஸ்ட் கம்மியான ஒரு 9,000ல் 4GB RAM 128GB வேரியன்ட் இருக்கிற இந்த IQ Z9 Lite அப்படிங்கிற மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
4GB RAM 128GB வேரியன்ட் கிடச்சிரும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 இருக்குது. ஸோ ஆஃபர் டைமில் இன்னும் ஒரு ₹1000 கம்மியாயிடும், இல்லை ₹1250 கம்மியாயிடும். ஸோ இதில் உங்களுக்கு சார்ஜர் இன் த பாக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும், பட் அதில் வந்து சார்ஜர் டப்பாவில் கிடைக்காது. ஸோ இந்த மொபைல் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் டப்பாவில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து சார்ஜர் இன் த பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ ரெட்மிலேருந்து நீங்கள் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரெட்மி 14C அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு 11,000 அப்படின்னு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. சரி, ரெட்மி 14C தான் 11,000 அப்படின்னா அதில் ரெட்மிலே பார்த்தீங்கன்னா 13C வந்து உங்களுக்கு 8,800 போட்டுருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் டீலாக தோணும். அதாவது உங்களுக்கு ஒரு 5G மொபைல் தான் வேணும், அதுவும் ஒரு 9,000 கம்மியாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரெட்மி தான் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 8,800 இது ஒர்த்தான டீலாக இருக்கும். ஸோ ரெட்மியில் 13 அப்படிங்கிற ஒரு 5G மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 போட்டிருக்காங்க. ரெட்மியில் A4 அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 8,300 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரெட்மி தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் செலக்ட் பண்ணலாம். பட் ரெட்மி அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் வீடியோ வெகு விரைவில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு பிடித்த மொபைல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.